எங்களை போட்டு அடிக்காதீங்க. போரை நிறுத்த ஈரானிடம் பேசும் சவுதி அரேபியா. ட்ரம்பை நம்பி இனி எந்த பயனுமே இல்லை. அமெரிக்க குடியரசுக் கட்சி செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் சவுதி அரேபியாவை குறிவைத்து நடத்தப்பட்ட ஈரான் தாக்குதல் பற்றி கவலை தெரிவித்துள்ளார். சமீபத்திய தாக்குதல்களின் போது ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிக்க சவுதி அரேபியா மறுத்ததை விமர்சித்த அவர், இதற்காக விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சவுதி அரேபியாவை அச்சுறுத்தி வருகிறார். ஈரானை எதிர்கொள்ள சவுதி அதன் ராணுவ திறன்களை பயன்படுத்தவில்லை என்று கூறினார். பரஸ்பர நலன் சார்ந்த போராட்டத்தில் இணைய விரும்பாத சவுதி அரேபியா போன்ற ஒரு நாட்டோடு அமெரிக்கா ஏன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கிரஹாம் கேள்வி எழுப்பியுள்ளார். நிலைமை மாறவில்லை என்றால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பூச்சாண்டி காட்டியுள்ளார். இந்த இடத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானுக்கு எதிராக போர் நடவடிக்கையில் ஈடுபட சவுதி அரேபியா முன்வரவில்லை. அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் அவர்கள் ஈரானை எதிர்த்து எதுவும் செய்யாமல் வெறும் அறிக்கை மட்டுமே கொடுத்து வருகின்றனர். இதன் மூலம் அவர்கள் மறைமுகமாக ஈரானுக்கு ஆதரவாக உள்ளனர். இது அமெரிக்கா இஸ்ரேலை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதுதான் அமெரிக்காவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் போரை கட்டுப்படுத்த வேண்டும், எங்களை குறிவைத்து தாக்க வேண்டாம் என்று ஈரானுடன் சவுதி அரேபியா நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தங்கள் நாட்டை பாதுகாப்பார் என்று சவுதி அரேபியா நம்பியது. ஆனால் அது நடக்காததால் சவுதி அரேபியாவே நேரடியாக ஈரானிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இருப்பினும் தற்போதைய போர் தேவையின்றி சவுதி அரேபியாவின் வர்த்தகத்தையும் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்துள்ளது. அந்த நாட்டு மக்களை அச்சத்தில் தள்ளி உள்ளது. இதனால் தான் ட்ரம்பை நம்பி பயனில்லை, நேரடியாக ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சவுதி அரேபியா முயன்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.